வாழ்க்கை வரலாறு. தூயவனத்து அந்தோனியார் பி. 251ஆம் ஆண்டு எகிப்தில் உள்ள கோமா என்ற இடத்தில் செல்வச் செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய குடும்பத்திற்கு என்று ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலப்புலன்கள் இருந்தன. ஆசிரியர்கள் இவருடைய இல்லத்திற்கே வந்து இவருக்கு பாடங்களைச் சொல்லிக் கொடுத்தார்கள். இவருக்கு 18 வயது நடந்து கொண்டிருந்தபோது ஒருநாள் இவர் ஆலயத்தில் இருந்தபோது குருவானவர் சொன்ன, நீ நிறைவுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் போய் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்னர் வந்து என்னை பின்தொடரும். மத் 19:21 என்ற வார்த்தைகள் அவரை மிகவே பாதித்தன. எனவே அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தனக்குச் சொந்தமான 3000 ஏக்கர் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை தன்னுடைய தங்கைக்கு கொடுத்துவிட்டு மீத எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு துறவற வாழ்க்கை மேற்கொள்ளத் தொடங்கினார். தொடக்கத்தில் வனத்து அந்தோனியார் தன்னுடைய ஊருக்கு அருகிலேயே துறவற வாழ்க்கையை மேற்கொண்டாள். ஆனால் சாத்தானின் சோதனைகள் அங்கே அதிகமாக இருந்ததால் அவர் காட்டிற்குச் சென்று தனியான ஓர் இடத்தில் தவ வாழ்வினை மேற்கொண்டாள். கத்தோலிக்க திருச்சபையில் துறவு வாழ்க்கைக்கு வித்திட்டவர் இவர்தான் என்று சொன்னால் அது மிகையாது. இவருடைய துறவு வாழ்க்கையை பார்த்த இளைஞர்கள் பலர் இவரிடத்தில் சீடராகச் சேர்ந்தார்கள். அதனால் இவர் தன்னுடைய 35ஆம் வயதில் மேலும் 2 துறவற மடங்களை நிறுவினார். அதில் ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். விவிலியத்தை ஆழமாக வாசித்து அதனை தியானித்து வந்தார். பி. 311 ஆண்டு ரோமையில் மாஜிமின் என்ற மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டபோது வனத்து அந்தோனியார் அங்கே சென்று அவர்களை கிறிஸ்தவ விசுவாசகத்தில் வளர்த்தார், நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். இப்படி கடுமையான பக்தி முயற்சிகளையும் தவ முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்த வனத்து அந்தோனியார் பி. 356 ஆண்டு தன்னுடைய 106ஆம் வயதில் இறைவனடி சேர்ந்தார்.